Hi students, in this video we are going to learn about the cells of immune system. Our immune system has numerous cells which are interdependent with one another. So ஒன்னோட ஒன்று dependent-ஆக இருக்கும் and they protect our body from the microbial infection and they also prevent the growth of the tumor cells. So tumorனா கட்டி ஃபார்ம் ஆகிற செல்ஸை ப்ரிவெண்ட் பண்ணும். நம்மளுடைய எந்த ஒரு மைக்ரோபும் நம்மளை இன்ஃபெக்ட் பண்ணாமல் இந்த செல்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் இஸ் த ஹியூமன் blood cells. ஸோ நம்ம blood cellஸில் பார்த்தீங்கன்னா we have the RBC, WBC and the blood platelets. So from where these cells are formed? These cells are derived from the pluripotent hematopoietic cells. What do you mean by pluripotent? Pluripotent, totipotent அந்த மாதிரி ரெண்டு டைப் ஆஃப் செல்ஸ் இருக்கும். Pluripotent cells have the capability of developing into the particular type of cells. ஸோ ஒரு டெவலப்மெண்ட்டில் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா இந்த செல்லாக தான் இந்த இதுவாக தான் மாறும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செல் இருக்குது, அது ஆர்பிசியாக தான் டெவலப் ஆகும்னா அதோடைய ப்ரோஜெனிட்டார் செல் வந்து ஆர்பிசியாக தான் ஃபார்ம் ஆகும். டபிள்யூபிசி செல்லாக ஃபார்ம் ஆகணும்னா அதோட ப்ரோஜெனிட்டார் செல் வந்து டபிள்யூபிசி செல்லாக தான் ஃபார்ம் ஆகும். பட் டோட்டிபோட்டன்ட் செல்ஸ்னால் அது பார்த்திங்கன்னா அந்த இயர்லி டெவலப்மெண்ட் அந்த எம்ப்ரியானிக் ஸ்டேஜில் இருக்கும். ஸோ அந்த ஒரு செல்லை எடுத்தாலே அந்த ஒரு செல்லுக்கு எந்த விதமான செல்லாகவும் டெவலப் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கும். ஸோ ஒரு எம்ப்ரியோவில் டோட்டிபோட்டன்ட் செல்ஸ் இருக்கும். ப்ளூரிபொட்டன்ட் செல்ஸ் வந்து டெவலப்டு மெச்சூர்டு ஸ்டேஜில் இருக்கும். ஸோ இந்த ப்ளூரிபொட்டன்ட் ஹீமட்டோபாய்டிக் ஸ்டெம் செல்ஸ் இது எங்கே இருக்குன்னா நம்மளுடைய போன் மேரோ. ஹீமட்டோபாய்டிக் செல்ஸ் have the capability of producing the blood cells. நம்ம RBC, WBC, blood platelets இதை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி உள்ள செல்ஸை ஹீமட்டோபாய்டிக் செல்ஸ்ன்னுவோம். ஸோ தீஸ் blood cells they are derived from the hematopoietic stem cells. So they are produced in the bone marrow. So each stem cell has the capability to produce the RBC, WBC and the platelets. So இதில் வந்து different types of WBC cells are there. So different types of WBC cells, in that only lymphocytes only have the capability to recognize. ஸோ அதான் என்ன பண்ணும், அதுக்கு தான் வந்து ஒன்றை வந்து கண்டுபிடிச்சி இதுதான் வந்து ஃபாரின் ஆன்டிஜன் அப்படின்றத கண்டுபிடிக்கக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கும். அண்ட் தென் ப்ரொடியூசிங் த இம்யூன் ரெஸ்பான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி ஒன்லி த lymphocytes have. What about the other types of white blood cells? So other types of white blood cells are the neutrophils, basophils, eosinophils and the monocytes. இது எல்லாமே என்ன பண்ணுன்னா they have the non-specific immune response. ஸோ இந்த மாதிரி இம்யூன் ரெஸ்பான்ஸ்னு இல்லாமல் ஒரு நான் ஸ்பெசிஃபிக்காக என்ன டைப் ஆஃப் இம்யூன் ரெஸ்பான்ஸையும் கொடுக்கலாம். ஹியூமரல் இம்யூனிட்டியாக இருக்கலாம், எந்த டைப் ஆஃப் இம்யூன் ரெஸ்பான்ஸையும் அது கொடுக்கும். அண்ட் தே ஹாவ் த ஆன்டிஜன் ப்ரெசன்டேஷன். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆன்டிஜனை ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அண்ட் தே ஆல்சோ help in the production of the cytokine. So cytokine is a type of it's a chemical which provide us the immune கொடுக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் தான் வந்து சைட்டோகைன். அந்த சைட்டோகைனையும் இந்த மீதி செல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. in that we have the monocytes. ஸோ மோனோசைட்ஸும் நமக்கு இம்யூன் சிஸ்டமை கொடுக்கும் by phagocytosis. ஸோ இந்த மோனோசைட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபெக்ஷன் அப்போ என்ன ஆகும்னா அது என்லார்ஜ் ஆகி மேக்ரோஃபேஜஸாக மாறும். இந்த மேக்ரோஃபேஜஸும் நியூட்ரோஃபில்ஸும் சேர்ந்து என்ன பண்ணோம்னா நம்மளுடைய ஃபாரின் ஆன்டிஜன்ஸ் நம்ம உடம்புக்குள்ளே வர ஆன்டிஜன்ஸை டெஸ்ட்ராய் பண்ணும் பை த மெத்தட் ஆஃப் ஃபேகோசைட்டோசிஸ். ஸோ ஃபேகோசைட்டோசிஸை வந்து திரும்ப வந்து லேட்டர் கிளாஸஸில் நம்ம படிப்போம். ஸோ இது வந்து என்லார்ஜ் பண்ணி எப்படி ஒரு அமீபா ஃபுட்டை என்கல்ஃப் பண்ணுதோ அதே மாதிரி இந்த மேக்ரோஃபேஜஸும் நியூட்ரோஃபில்ஸ்லாம் வந்து ஃபாரின் ஆன்டிஜன்ஸை என்கல்ஃப் பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் தான் ஃபேகோசைட்டோசிஸ். நவ் வில் see the blood cells in our body.